சிம்பிளாக ஈஸியாக முடிச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஃப்ரை பண்ணாமல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு முதல்ல 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் பச்சை வாசனை போகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ரோஸ்ட் பண்ணலாம். இதே மெத்தடில் எல்லா பருப்பு வகைகளும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஊறும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ நீங்கள் வறுக்காமையும் பண்ணலாம். ஸோ 1லேருந்து 2 மணி நேரம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் கலரெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வடிச்சிருவோம். வடிச்சிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஒரு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிட்டும் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். இந்த மெத்தடில் வந்து கொங்கு நாடு கிராமத்தில் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் அப்பப்போ வந்து நம்ம ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இதை வந்து ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி டோட்டலாகவே ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடுறது இன்னொரு மெத்தட். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏர் ஃப்ரையரில் வந்து சின்ன சின்ன பக்கோடா மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் லட்டாக பண்ணலாம். இப்போது 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு பேனில் பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நட்ஸ் அதை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுலேயே நீங்கள் திராட்சை போட்டும் ரோஸ்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் வந்து வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்ஸ் பிடிக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காவே ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நெய் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் போட்டுட்டு அந்த மிக்சரை நல்ல ஒரு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். நம்ம வந்து உசிலியெல்லாம் பண்ணும்போது வர மாதிரியே வரும். அந்த கட்டிகளெல்லாம் நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். ஸோ இப்படி பண்ண முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்று விடலாம். பட் அந்தளவுக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாத ப்ரொசீஜர். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் நம்ம அந்த பூந்தி எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு. இதில் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து பச்சை வாசனை இருக்குதா இல்லை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்டும் பண்ணலாம். ஸோ நான் எப்படி வந்து மிக்சியில் போட்டும் கரகரப்பாக அரைக்கிறதுன்னு காட்டுறேன். இது வந்து 1 நிமிஷம் மட்டும் அரைச்சா போதும். உங்களுக்கு அதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா ரொம்ப பவுடர் ஆகிடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிகினர்ஸ்க்காக எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். ஸோ நான் முடிச்சூர் லட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கலர் ஆட் பண்ணலாம். ஆரஞ்சு கலர் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுற்று விட்டுட்டோம். இப்போ அந்த பர்ஃபெக்டான அந்த பதம், அந்த கன்சிஸ்டன்சி இது மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு சின்ன சின்ன பூந்தி மாதிரி வந்துருச்சு நமக்கு. இதுக்கப்புறமா சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். சுகர் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க சுகர் சிரப் பண்ணலாம். சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க வெல்லம் யூஸ் பண்ணலாம். இப்போது 3/4 கப் சுகர், 1/4 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சுகர் இன்னும் அதிகமாக பிடிக்குன்னா 1 கப் சுகர் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நான் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ 1 கம்பி பதம் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் வந்து அந்த பைண்டிங்காக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச மிக்சரை வந்து இதில் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போது வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை இதெல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே 1 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும்.
இதே வந்து மிக்சரில் நம்ம பர்ஃபி மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப முக்கியமானது கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். வெல்லமாக இருந்தாலுமே இதே கன்சிஸ்டன்சி வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இதை மூடி 5லேருந்து 8 நிமிஷம் அப்பப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம லெட்டாக பிடிச்சிடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கனாலும் அது ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி ட்ரை ஆகிற சமயத்தில் பால் வந்து நல்லா சூடான பாலை விட்டுட்டு நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம லட்டுக்கெலாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஆயில் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கை பொறுக்கிற சூட்டில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ டைம் ஆக ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி பால் வந்து கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி பாலெல்லாம் ஊற்றாமல் நம்ம ரெடி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி பட்டதுனா மட்டும்தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த பூஞ்சைங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாக பிடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலரும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் நான் சொல்கிறதுக்கான ரீசன் இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டோ இல்லை தேங்காயோ நீங்கள் வறுத்து கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஷைனிங்காக வர வரைக்கும் பிடிச்சிட்டு நம்ம லட்டுக்களை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை, வெளியே வச்சாவே கெட்டு போகாது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. கடலைப்பருப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியும் கிடைக்கும் அந்த சுகர் எல்லாம் போடுறதுனால. ஸோ ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேட்ஸை வந்து நல்ல ஒரு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு லைட்டாக நெய் ஊற்றி வதக்கினதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணி சுகரே இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். இதில் நட்ஸ் வந்து பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் கருப்பட்டியில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 1 கப் கருப்பட்டி 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் 1 கம்பி பதம் வந்தோடனே இது மாதிரி பண்ணலாம். இதுக்கு மேலே நம்ம பிஸ்தா பாதாம் எது வேணாலும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணலாம். 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 2000 ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.